மேடம் என்னன்னா ரஹ்மான் சார் வந்து இது மட்டும் தான் வளர்ந்தாரா சின்ன வயசுல இருந்து நிறைய டேலண்ட்ஸ் தான் வளர்றாரு. ஸோ ரஹ்மான் சார் சின்ன வயசுல இருந்து நீங்க பார்க்கணும். ஸோ அவர் எப்படி அந்த மியூசிக் ஒவ்வொரு கேரக்டர் ஆக்சுவலா வந்து அவருக்கு இங்க கிடைக்காத அனுபவத்தை வந்து இங்க இருக்கிற இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூல் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் சின்ன வயசுல இங்க அவருக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இங்க இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ன்றது அவரோட எய்மா இருந்தது. நாங்க வந்து பார்த்து ஏஆர் ரஹ்மான் தான் நாங்க பார்த்துருக்கோம். நீங்க திலீப்னா பார்த்துருப்பீங்க அவரை பத்தி. நான் திலீப்பாவும் பார்த்திருக்கேன். இப்போ வந்து அவர் ஏஆர் ரஹ்மானும் இருக்காரு. லைக் அந்த வயசுலயுமே வந்து அவருக்கு ரொம்ப சின்சியரிட்டி. லைக் அவர் எப்பவுமே நைட்ல போயிட்டு அவர் ஒரு ரூம்ல தனியா அவர் பாட்டு அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக் இது வந்து லைக் என்ன சொல்ற ஒரு மிக்சரோ ஒரு இதுவோ ஏதாவது ஒன்னு அவர் ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இருப்பாரு. சோ அந்த காலத்துல இருந்து அவர் விளையாடுறதோ இது பண்றதோ அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபுல்லா அவர் மியூசிக்ல தான் இருந்திருக்காரு. நான் சின்ன வயசுல பாடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 படம் நான் பாடியிருக்கேன். ரோஜா படத்துல பேக்கிங் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மூவிஸ் நான் பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் வந்து அதுக்கப்புறம் நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆரம்பத்தில் உள்ள ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸ், ஆக்டிங் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன ரஹ்மான் சார் நீங்கள் சின்ன வயசில் பார்த்து மியூசிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தில் அவர் அவ்வளோ ஆர்வமாக பண்ணுற விஷயத்தை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த குழந்தைகளை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணும்போது அந்த கம்பெனி பார்த்து எந்த அளவுக்கு இருக்காங்க நல்லா அந்த காலத்துல இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு இல்ல. பட் இருந்தாலுமே இருக்கிற சின்ன என்ன சொல்றது நமக்கு கிடைச்ச வசதியை வச்சு எங்க அண்ணன் வந்து அவர் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நம்ம ஈஸியா நம்ம வெளிநாட்டுல இருந்து ஆளுங்களை இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்குரிய ட்ரைனிங்க கொடுத்து நம்ம வந்து பண்ண பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. கற்பூரம் மாதிரி இருக்காங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் புடிச்சுக்கிறாங்க. பாருங்க சின்ன குழந்தைங்க 1 மாசம் தான் ட்ரெயின் பண்ணோம். எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. அது வந்து இந்த டீச்சருக்கு தான் அந்த கிரெடிட் போவோம். இவங்க ஒரு நாள் கிளாஸ் வரலனா கூட அவங்கள அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எங்கன்னு சொல்லிட்டு ஷி இஸ் வெரி ஸ்வீட். பசங்களோட பசங்களா சேர்ந்து அது மாதிரி லைக் என்ன சொல்றதுன்னா அவங்களோட விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி பாருங்க. நீங்களே பாத்துருப்பீங்க பெர்ஃபார்மன்ஸ், நீங்களே சொல்லலாம். அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. Okay, English is okay? Yeah. I would like to thank ma'am, Fatima ma'am, for giving us all this opportunity, because one day ma'am came up to me and she asked me, can we do something based on a musical theatre? And she specifically told me, let's have a topic which everyone can connect to and which is fun. So I was going through so many stories, and this story of the movie, I really like this concept of Coco. So that is when I thought, okay, why don't we make it our own adaptation and then do it that way? And I would definitely like to thank my students, because a lot of my students were my support. My students were my backbone. So we all sat together, we made the script together, we did the music together, and then we had so many long night rehearsals. In KM, we got the opportunity to use the KM studio here. So those days were like really long days, and the auditorium. So we got all the opportunities and facilities from KM, especially at night. Even whenever we needed help, we went to Fatima ma'am, and she also made sure that food was available for us, even if it was late night rehearsals and everything. So the reason why we could pull off this musical is only because of the support that we got from the management, from the institution. Without that, we wouldn't have been able to. And I'm happy that most of my students got this opportunity. Right from my youngest child student is 5 years, and my eldest is 55. I'm happy that from 5 to 55, I was able to cover all my students for this musical. So I'm grateful to God also for this, definitely for this opportunity.